ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு இருக்கிற தோட்டம் கிடையாது, சின்ன சின்ன செடிங்க வச்சுருக்கோம். வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். கீரைலாம் இப்போ கொஞ்ச நாள் போடுறதில்ல. ஏன் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வருது, அந்த தண்ணி கொஞ்சம் மண் கொட்ட வேண்டியிருக்கு பள்ளத்தில். அதுக்கப்புறம் நம்ம கீரை வெடியை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்கோம், வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மழை சீசன் வருமா, ஆடி மாதம் சொல்லுவாங்க. இந்த ஆடி பட்டம் தேடி விதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விதை போடுறவங்க, புதுசாக வைக்கிறவங்க வைப்பாங்க. இப்போ இந்த ஆடி மாதத்துல தான். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ என்ன புதுசாக போட்டிருக்கோன்னா பூசணி விதை. பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு. பூசணி விதையை நல்லா கொத்திட்டு நட்டு வச்சிடணும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றுனோம்னா இல்லை மழை வந்தாலும் அதுவே பாருங்கள். இதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கிறதில்ல. மழை வந்தப்போ நாங்கள் அப்படியே போட்டு நட்டு வச்சோம். பாருங்கள் நல்லா துளுத்து வந்துருச்சு. ஒரு 6-7 செடி நல்லாவே துளுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என்னோடய கனவு செம்பருத்தி. ஒரு 6-7 செடி வச்சதுக்கப்புறமா முளைச்சிருக்குங்க. இன்னும் பூவுக்காக வெயிட்டிங். பாருங்கள் ஒரு மொட்டு அழகாக வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய குட்டி குட்டி மொட்டு பாருங்கள். எனக்கு இது எப்போ பூ பார்ப்பணும் இந்த செடியில் அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கா. மற்ற நெல்லிக்காய் நல்லா துளுத்து வந்துடுச்சு. இது பெருசானதுக்கப்புறம் தான் காய் வைக்கும். பார்த்திங்கன்னா கீரையில் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு கீரை மட்டும்தான் நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை ஃபுல்லாக காய் வச்சிடுச்சு. இப்போ நம்ம கீரை பறிக்க முடியாது, பறிக்கிறதுனா இந்தமாதிரி ஒரு கீரையாக பறித்து போடலாம். இது நல்லா பழுக்கட்டும், விதைக்காக அப்படியே விட்டு வச்சிட்டோம். கத்திரிக்காய் செடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் செடி ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், தெரியுதா? காய் நிறையா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு. நான் நிறைய வச்சுருந்தேங்க. அது ஒரு பூச்சி அடிச்சிச்சு. அந்த கவனமாக எந்த செடி வச்சாலுமே நம்ம கவனமாக அதை பார்த்துட்டே இருக்கணுங்க. இதுங்களா, செடியோட அடி வரைக்கும் காய் இருக்குது. கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. செடியிலே இன்றைக்கி எனக்கு ரொம்ப செல்ல பிடிச்ச செடி எதுன்னா இதுவும் தான். ஏன்னா எப்போவுமே மிளகா இருந்துகிட்டே இருக்குங்க, பூத்துட்டே இருக்குது, மிளகா வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சைஸ் இது தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் வரதில்லை. அழகாக இருக்குது. பூ பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கோ அவ்வளோ மிளகா வச்சுக்கிட்டே இருக்கும். அதில் மஞ்சள் நம்ம பொங்கலுக்கு வாங்கி சாமி கும்பிட்டு அதில் ஒரு பகுதி மஞ்சள் எடுத்து நட்டு வச்சேன். அதுவும் நல்லா துளிர் வந்துடுச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா இதெல்லாம் தண்ணி பாருங்கள், இதனால தான் நான் கீரை விதைக்கல. இது வரைக்கும் மழை தண்ணி வந்து பாருங்கள், இந்த செடியோட ஹைட் வரைக்கும் ஃபுல்லாக மழை தண்ணி வந்து ரம்பிடுச்சு. ஆனால் இது பள்ளத்தில் இருக்குது இந்த இடம், அதனால் தான் மண் கொட்டிட்டு அப்புறம் கீரைலாம் விதைச்சிக்கலான்னு சொல்லி விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பூ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இலையும் பூவும் பாவக்காங்க. பாவக்காய் கொடி தான் இது. இப்போ தான் பூ விட்டுருக்கு, காய் எப்போ வரும்னு தெரில. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான காய் பாவக்காய். பொரியல் பண்ணி சாப்பிட அவ்வளோ பிடிக்கும். இப்போ தான் பூ விடுது, எப்போ காய் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாருங்க, தண்ணி நின்று அப்படியே பாசம் மாதிரி நிறைய தண்ணி நிற்கிதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மண் தான் கொட்டி ஹைட்டு ஏற்றணும். வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு 6-7 அடி ஆட்டம் ஹைட்டு இருக்கு, பள்ளம் இருக்குது. தண்ணி மொத்தமும் வந்து இங்கே தான் நின்றுக்குது. அதால் மண் கொட்டிட்டு அப்புறம் செடி வச்சுக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கோம். எங்கள் வீட்டு வாழை எப்போவுமே ஒரு காய் கொலை தள்ளிகிட்டே இருக்கும். நானும் போட்ட எல்லா வீடியோலையும் எப்போயுமே காய் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு சொல்லியே இருந்தேன்னு தெரில, யார் கண்ணு பட்டுருச்சுன்னு தெரில. கொலையே இல்லை, ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் ஒரு 4-5 மரம் இருக்குது, இன்னுமே கொலை தள்ளலை. எப்போ வாழை கொலை தள்ளுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா பப்பாளி. நான் ஒரு சிலது நினைப்போம், நம்ம இந்த செடி வளர்க்குறதுக்கு 2 காய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாவுக்கு வருது காய். இங்கே வாங்கி சாப்பிட்டு போயிடலான்னு. செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்து காய் பாருங்கள். குட்டியோன்னு 2 காய், இங்கே ஒரு 3 காய். இது எப்போ பெருசாகுமா, எவ்வளோ பெருசாகுமா எதுவுமே தெரில. இது நம்ம ரொம்ப நாள் சில செடிங்க அப்படி தாங்க. நான் எப்படியும் போட்டுருவேன். மக்காச்சோளம் அப்படி தான் வச்சேன், 2 மக்காச்சோளம். அதில் பார்த்தா ஒரு அந்த இதுவே விதையே அதிகமாக இல்லை. அப்புறம் தூக்கி பிடிங்கி போட்டோம். நம்ம ரொம்ப நாள் நம்ம பாதுகாப்போம், அது காய்க்காது ஒன்றும் பண்ணாது. அப்போ வேஸ்ட்டாக போய்டும்ல, இடத்த அடைச்சிட்ருக்கிற மாதிரியே ஆகிடும். அதனால தான்
இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பாருங்கள். சுற்றி குச்சி செடி தான், அதில் அந்த பாருங்க இதெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கோம். ஆனால் மேலே பாருங்கள் இலைங்க. உள்ளே வந்தால் ஏதோ ஒரு பஜாரில் நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த குச்சி செடிக்குள்ளே பாருங்க இப்போவே வந்து கோழியே என்னன்னு தெரில, இது எலியான்னு ஃபுல்லாக கிழங்கு நோண்டி வச்சிட்ருக்கு. வந்துடுச்சு கிழங்கு இப்போ குட்டி குட்டியாக. நமக்கு தேவைன்றப்ப கொஞ்சமாக நோண்டி ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக பிடுங்கினாலும் ஒரு செடியாக அப்போ தேவைன்றப்ப பிடிக்கலாம். வேறு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்தமாதிரி கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் கிழங்கு நல்லாவே வந்துட்ருக்கோம். நம்ம தேவைன்றப்ப எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஒரே டைமில் பிடிங்கி வேஸ்ட்டு பண்ண மாட்டோம். எப்போ தேவையோ அப்பப்போ பிடிங்கி வச்சுக்கலாம். வீட்டுக்காக கிழங்கு வைக்கிறது அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று எவ்வளோ சின்னதாக ஊனியிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இதே இவ்வளோ தான், இவ்வளோ சைஸ் கூட இல்லை. நான் ஊனந்து இங்கேருந்து இவ்வளோ சைஸ் தான் ஊனி வச்சுருந்தேன். இதில் தான் அந்த துளிரே வருமே. கணு வெட்டி வச்சிங்கன்னா இந்தமாதிரி துளிரில் தான் வருமே. அதில் ஒரு சின்ன துண்டில் எத்தனை கரும்பு வந்துருக்கு பாருங்கள். இது வந்துகிட்டே இருக்கும். வாழை மரம் கூட ஒன்று வளர்த்தாலாம் முடிஞ்சிடும், அப்படி கிடையாது. இது வந்து கரும்பு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இதெல்லாம் பாருங்கள், ஒன்றொன்னா கரும்பு வந்துகிட்டே இருக்கும். நிறைய கரும்பு, நம்ம சின்ன துண்டில் அவ்வளோ கரும்பு வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா துவரை, சரி நாட்டு துவரை சும்மா போடலாமேன்னு போட்டு விட்டேன். பார்த்தாங்களா எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு. சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, பருப்பு, துவரம் பருப்பு, அதுதான் இது. வச்சு செடியிலே அழகாக துளுத்து வந்திருக்குது அவரை செடி. இதுவுமே இப்போ இந்த ஆடி மாதம்தான் போடுவாங்க. ஆடி ஆவணிலலாம் இந்த அவரை, அப்புறம் ஃபஸ்ட்டு காரணம் இல்லைங்களா பூசணிக்காய், சொரக்காய் இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க, இந்த கொடி ஐட்டம்லாம். இது பார்த்திங்கன்னா மார்கழி அந்த டைமில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். கார்த்திகை மார்கழிக்கெல்லாம் காய் வந்துடும். பொங்கலுக்கு அந்த புது காய் வச்சு நம்ம பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இது வந்துடும் பாருங்கள். நல்லா துளுத்துக்குச்சு. இதுக்கு மேலே நம்ம குச்சி சைடில் கட்டி மேலே கட்டிட்டு அப்போ அந்த பந்தல் மாதிரி போடுவாங்க, மேலே போய் காய் வைக்கிறதுக்காக. சூப்பராக துளுத்துருக்குங்க பாருங்கள். அவரை செடி இப்படி தான் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கை செடி வந்து வைக்கல. ஏன்னா நமக்கு தேவைக்கு அதிகமான கீரை இங்கே இருந்து கிடைக்குது. இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், ஃபுல்லாக முருங்கை கீரை தான். இது ஃபுல்லாகவே நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே மரம் வச்சுக்கிறாங்க. அது நமக்கு தேவைன்றப்போ உடச்சிக்கிறோம். அதனால் இன்னும் மரம் எதுவும் நாங்கள் நடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அடுத்து நம்ம பூ வச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடலாம். அடுத்த வீடியோ நம்மளோட பூ காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செடி வச்சு பயனடைங்க.